அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கின் விசாரணை 27ஆம் தேதியன்று நடைபெற்ற நிலையில் 28ஆம் தேதியன்று காவல்துறை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமர்வு நடைபெற்றது. வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்து காவல் துணை ஆணையர்கள் ஸ்நேகப்பிரியா, ஜமான் ஜமால், பிருந்தா ஆகியோர் அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டது. முதல்கட்ட தகவல் அறிக்கை மாணவி மீது குறை கூறும் நிலையில் உள்ளதாக தெரிவித்த நீதிபதி, மக்கள் காவல் நிலையத்திற்கு வருவதற்கே பயப்படும் நிலை உள்ளதாக நீதிபதிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். முதல் தகவல் அறிக்கை கசிந்தது குறித்து விசாரிக்கவும் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளித்தது பாராட்டுக்குரியது என நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், அவரின் கல்வி, விடுதி செலவுகளை பல்கலைக்கழகம் ஏற்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மாணவிக்கு தேவையான கவுன்சிலிங் மற்றும் உதவிகளை வழங்குமாறும், அவரது மேல் படிப்பினை அண்ணா பல்கலைக்கழகம் உறுதி செய்திட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.